ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 1 தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிதிபதி சந்திர பகவான் ராசிக்குள்ளாரியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. காலை 11:53 பிறகு சந்திர பகவான் ராசிக்குள் வருகிறார். மேலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இன்றைய தினம் கேது பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு துரிதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினம் உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் காரியங்களுடைய செயல் வேகம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக சுறுசுறுப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் சில பேர் உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. உங்களது குடும்ப வாழ்க்கை இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால மகிழ்ச்சியாக குடும்பத்தோட சேர்ந்த நேரத்தை நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அலுவலக பணிகள்ல சில முக்கியமான பொறுப்புகள் உங்களை நம்பி உங்க உயரதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது. ஸோ முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு தராங்க அப்படின்னா அது உங்களுடைய கெத்தை கூட்டுதுன்னு அர்த்தங்க. ஏன்னா மற்றவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக அந்த பொறுப்புகளை தராங்க. ஸோ கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால உங்களுடைய கஸ்டமர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்க சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய வேலைகள் சிறப்பாக முடித்து சில வேலைகளில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க. எனவே உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் வேலைகளில் இன்னைக்கு அதிகமாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற்று மிகச்சிறந்த சாதனையாளராக உருவாக்க முடியுங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அலுவலக பணிகளிலும் சரி, உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, நிறைய காரியங்கள் முயற்சிப்பது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைதுங்க. நல்ல செய்திகள், உங்களது காதினிக்கும் செய்திகள், காது குளிரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களோட சொந்த பந்தங்கள் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க மனசுல நீண்ட நாளா இருக்கக்கூடிய ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும், உற்சாகம் பெருகும். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல முழுமையாக கவனம் செலுத்தி இன்னைக்கு ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம். அலட்சியம் நீங்கள் காட்ட தேவையில்லைங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய வீட்டு தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருகும். ஏன்னா வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அலுவலக பணி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீடமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் அட்வான்ஸ்டாக முடிக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்புகள் குறையக்கூடிய மாதிரியே ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் சிறப்பாகவே இன்னைக்கு செய்வீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குடும்ப பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அற்புதமான ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அழகான பரிசுகள் மற்றும் பூங்கொத்துகள் நிறைந்த ரொமான்டிக்கான மாலை பொழுது உங்க காதலர் கூட இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களால கவனிக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய வகையில் உங்க காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் எந்தாவது ஆஃபீஸ் வேலையில சின்ன சின்ன எதிரிகள் தொல்லை இன்னைக்கு இருந்தாலும் அதன் மூலமாக சில சிக்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும்
பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்கள் காரியங்களை சிறப்பாக நீங்கள் வந்து இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. வீட்டில் வந்து ஆனந்தம் பெருகும். ஏன்னா உங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அலை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் பேசும்போது சுதந்திரமாகவும் நல்ல சரளமாகவும் பேசி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இனி அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத சில கெஸ்ட் திடீர்னு வீட்டுக்கு வர்றதுனால நீங்கள் வந்து சில வேலைகளை வந்து இன்றைய தினம் உடனடியாக செய்து முடிக்க வேண்டியிருக்கலாம். அல்லது சில செலவுகளை வந்து உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அடுத்த மாதத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சில செலவுகளை வந்து ஒத்தி வச்சிருப்பீங்க. ஆனால் சில கெஸ்ட் வீட்டுக்கு வர்றதுனால அந்த செலவுகளை உடனடியாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான தேவைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் திருமணமானவர்கள் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்குவதற்கு நீங்க முயற்சிகள் மேற்கொண்டால் அதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையாது. திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸில் கூட ஈடுபடலாம். அது மூலமாக நல்ல பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காம இணக்கமாக நடந்துக்குங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். திருமண வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம், லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும். ஸோ 2 கலரையும் நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதே மூலமாக உண்டு. உங்களது சொத்து பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய, சொத்து பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகளை வந்து சேருங்க. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் செயல்படணும். அலுவலக பணிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நிறைய காரியங்கள் ஈடுபட்டு சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்களை பணிகளை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அலட்சியம் காட்டக்கூடாது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.